இந்திய ரயில்வே வரலாற்றில் இது போன்ற ஒரு வினோதம் மிகவும் அரிதாகவே நடந்திருக்கலாம். வழி தவறிய வந்தே பாரத் ரயிலால் ஒட்டுமொத்த ரயில்வே துறையே அதிர்ந்துள்ளது. என்னவென்று விரிவாக பார்க்கலாம். குஜராத்தின் சமர்பந்தி ரயில் நிலையத்திலிருந்து ஹரியாவின் குருகிராம் வரை சென்று சேர வேண்டிய வந்தே பாரத் எக்ஸ்பிரஸ் ஒரு சிறிய தொழில்நுட்ப பிழை காரணமாக எதிர்பாராத வகையில் மிக நீண்ட தூரம் பயணித்துள்ளது. இயல்பாக இந்த பயணம் 15 மணி நேரத்தில் 898 கிலோமீட்டர் தூரம் கடக்கவே திட்டமிடப்பட்டிருந்தது. ஆனால் நடந்ததோ அதற்கு முற்றிலும் மாறாக. தொழில்நுட்ப கோளாறால் ரயில் மாற்றுப்பாதையில் திருப்பி விடப்பட்டுள்ளது. இதனால் ரயில் 28 மணி நேரம் எடுத்து கிட்டத்தட்ட 1400 கிலோமீட்டர் தூரத்தை கடந்துள்ளது. இதுவரை எந்த வந்தே பாரத் ரயிலும் இவ்வளவு நீண்ட தூரம் பயணம் செய்ததில்லை. எனவே இந்த ரயில்தான் இப்போது இந்தியாவின் மிக நீண்ட வந்தே பாரத் ரயில் பயணம் என்ற புதிய சாதனையை படைத்துள்ளது. இதை பற்றி அதிகாரிகள் விளக்கமளித்த போது ரயிலின் தொழில்நுட்ப காரணங்களால் தான் வழித்தடம் மாற்றப்பட்டதாக தெரிவித்தனர். அசல் பாதையில் மின்சாரம் இழுப்பதற்கான பாண்டோகிராப் எனப்படும் கருவி உயரமான பாதையில் தான் இயங்க வேண்டும். ஆனால் அந்த ரயிலில் இருந்த பாண்டோகிராப் அந்த உயரத்தை அடையக்கூடிய வகையில் வடிவமைக்கப்படவில்லை. இதனால் மின்சார இணைப்பில் சிக்கல் ஏற்பட்டுள்ளது. ரயிலை நிறுத்திவிடாமல் பாதுகாப்பாக இயக்கும் பொருட்டு மாற்றுப்பாதை வழியாக அனுப்பியதாக ரயில்வே அதிகாரிகள் தெரிவித்தனர். முன்னதாக ரயில்வே அமைச்சகம் வந்தே பாரத் ரயில்கள் இந்திய ரயில்வேயின் பெருமை, வேகத்திலும் வசதியிலும் உலகத்தரத்துடன் போட்டி போடும் வகையில் வடிவமைக்கப்பட்டவை என பெருமையாக தெரிவித்திருந்தது. ஆனால் இந்த சம்பவம் ரயில்வே துறையில் தொழில்நுட்ப பொருத்தம் மற்றும் வழித்தட ஒருங்கிணைப்பு குறித்து விவாதத்தை எழுப்பியுள்ளது. பயணிகளும் அதிர்ச்சி அடைந்தனர். 15 மணி நேரம் போதும் என்று நினைத்தோம், ஆனால் 2 நாட்கள் ஆனது. எனினும் பாதுகாப்பாக வந்தோம் என்பதில்தான் மகிழ்ச்சி என சிலர் தெரிவித்துள்ளனர். இந்த சம்பவம் ரயில்வே துறையின் ஒழுங்கமைப்பு மற்றும் தொழில்நுட்ப இணக்கத்திற்கான புதிய பாடமாக மாறியுள்ளது. முடிவாக எதிர்காலத்தில் இதுபோன்ற தொழில்நுட்ப பிழைகள் ஏற்படாத வகையில் வந்தே பாரத் ரயில்களின் பராமரிப்பு முறைகளும் வழித்தட திட்டமிடுதலும் மேம்படுத்தப்படும் என்று ரயில்வே உயர் அதிகாரிகள் உறுதியளித்துள்ளனர்.